பிரான்சின் சமூக பாதுகாப்பு மற்றும் குடும்ப நல நிதி அமைப்பு தனது தரவுத்தளத்தில் நிகழ்ந்த அங்கீகரிக்கப்படாத ஊடுருவலை தொடர்ந்து சுமார் 12 மில்லியன் ஊழியர்களுக்கு மோசடி அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலைவாய்ப்புக்கு முந்தைய அறிவிப்புகளை கையாளும் தளத்தை மோசடியாளர்கள் அணுகியதை சமூக பாதுகாப்பு மற்றும் குடும்ப நல நிதி அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஊடுருவல் அமைப்பின் கூட்டாளர் நிறுவனம் ஒன்றின் வழியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் கணக்கு அடையாளங்கள் திருடப்பட்டதால் அதன் மூலம் ஊழியர்களின் தரவுகளை மோசடியாளர்கள் கைகளுக்குள் சென்றுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் பணிக்கமர்த்தப்பட்ட சுமார் 12 மில்லியன் ஊழியர்களின் விவரங்கள் இதன் மூலம் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட தரவுகளில் ஊழியர்களின் பெயர், குடும்ப பெயர், பிறந்த திகதி மற்றும் அவர்களின் பணியில் சேர்ந்த திகதிகள் ஆகியவை அடங்கும். எனினும் சமூக பாதுகாப்பு எண்கள், மின்னஞ்சல் முகவரிகள், தொலைபேசி எண்கள் அல்லது வங்கிக் கணக்குகளின் விவரங்கள் எதுவும் இந்த கசிவில் சிக்கவில்லை என்று நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த தரவுகளை பயன்படுத்தி மோசடி நபர்கள் மோசடி தாக்குதல்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. அரசு நிறுவனத்தை போல நடித்து ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பி அவர்களின் வங்கி விவரங்களை அல்லது ரகசிய தகவல்களை புதுப்பிக்குமாறு கோரி மோசடி செய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக URSSAF நிறுவனம் பொது வழக்கறிஞரிடம் புகார் அளித்துள்ளதோடு பாதிக்கப்பட்ட கூட்டாளர் கணக்கின் அணுகலையும் உடனடியாக நிறுத்தி வைத்துள்ளது.